இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னா நாற்பது அதை பற்றின தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னா நாற்பது அப்படிங்கிறதுக்கான ஆசிரியர் வந்துட்டு யார் அப்படின்னா கபிலர். ஓகேவா? ஸோ இன்னா நாற்பது இயற்றினது யார்? கபிலர். இவர் வந்துட்டு சங்ககால கபிலர் இல்லை. ஓகேவா? சங்ககால கபிலர் இவர் கிடையாது. இவர் வந்துட்டு வேற ஒரு கபிலர். இவரோட காலம் என்ன அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ இவரோட சமயம் வந்து சைவம் சமயம். ஓகேவா? இவரோட இந்த இன்னா நாற்பது வந்து எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா இன்னிசை வெண்பா. ஓகேவா? இவரோட பாவகைகளும் எப்படி தான் இருக்கும்? இன்னிசை வெண்பா. ஸோ இன்னிசை வெண்பா பாவகை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இசை வெளிப்பாடு தான் வந்துட்டு இவரோட பாடல்கள் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நூல் குறிப்பு. ஓகேவா? ஸோ இந்த நூலை பற்றின ஒரு சின்ன குறிப்பு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பாடலிலும் இன்னது துன்பம் தரும் என அறிவுறுத்தும் படியாக 40 பாடல்களை கொண்டுள்ளது. இன்னா 40 அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? இதில் மொத்தம் 40 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இனியவை 40 கிடையாது, இன்னா 40. இன்னா 40னா இன்னது துன்பம், இனியவை அப்படிங்கிறப்ப இன்பம் தரும். ஓகேவா? ஸோ இன்னா அப்படிங்கிறப்ப என்ன தரும்? துன்பம் தரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிற ஒரு 40 பாடல்கள் தான் இது. ஸோ துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். ஓகேவா? ஸோ துன்பம் கொடுக்கும் நூல்களை தொகுத்து கூறும் நூல் வந்துட்டு எந்த நூல்? இன்னா 40. ஓகேவா? ஸோ மொத்தம் இதில் வந்துட்டு 164 இன்னா செயல்கள் கூறப்படுகின்றன. ஸோ மொத்தம் இதில் வந்துட்டு எத்தனை இருக்குது? 164 இன்னா செயல்கள் வந்துட்டு இதில் கூறப்பட்டிருக்குது. இந்நூலின் கடவுள் வாழ்த்தில் இதில் இருக்க கடவுள் வாழ்த்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் சிவன், பலராமன், மாயோன், முருகன் என 4 வரை குறிப்பிடுகிறார். ஸோ இதில் வந்துட்டு இவர் வந்து யாரெல்லாம் இவரோட கடவுள் வாழ்த்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு? சிவனை, அப்புறம் பலராமனை, அதுக்கப்புறம் வந்துட்டு மாயோன், அடுத்து முருகன். இவங்க 4 பேரை பற்றி இந்த நூல்களில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்நூலின் திருக்குறளின் கருத்துக்கள் பெரிவாரியாக எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ இந்த நூலில் வந்துட்டு திருக்குறளில் இருக்க கருத்துக்களை வந்துட்டு அதிகமாக வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு கபிலர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்நூலின் கல்லுண்ணாமை, புலனுண்ணாமை ஆகிய கருத்துக்களை வற்புறுத்துகிறது. புலால் அப்படின்னா நான்வெஜ்ஜு, கல் அப்படின்னா வந்துட்டு ஆல்கஹால், இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு நூல் தான் வந்துட்டு இது. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பாடல் வரிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா. அதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் உங்கள்கிட்ட சாப்பிடாமல் இருக்கிற ஒரு பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்களே வச்சுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தப்பான விஷயம். உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா அதை வேறு யாருக்காவது கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அது வந்துட்டு ஒரு இன்னா செயல், துன்பம் தரக்கூடிய செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா, காமம் முதிரின் உயிர்க்கின்னா. ஸோ காமம் வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்கள் உயிருக்கு தான் அது ஆபத்தானது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கல்லுண்பான் கூறும் பொருளின்னா, தேன் நெய் புல்பின் சுவையின்னா, பிறன்மனையால் பின்போக்கும் மேத இன்னா. ஸோ அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படக்கூடாது. தேன் நெய் புல்பெண் சுவையின்னா. ஸோ இதில் வந்துட்டு சுவை வந்துட்டு என்ன அப்படின்னா இதோட சுவை இல்லை அப்படின்னு சொல்கிறான் வந்துட்டு என்னது, அவன் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லுண்பான் கூறும் கரும பொருளின்னா, அதாவது குடிச்சிட்டு நம்மளுக்கு கூட ஒரு பழமொழி இருக்குல்ல, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு, அதுதான் வந்துட்டு அவர் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த பாடல் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னா அப்படின்னு முடிச்சிருந்தாலே அது வந்துட்டு இன்னா 40. இன்னா 40 இயற்றினது யார்? கபிலர். ஓகேவா? ஸோ இவரோட சமயம் சைவ சமயம், இவரோட காலம் 4ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இவரோட பாவகை வந்துட்டு என்னது? இன்னிசை வெண்பா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்னா 40 கபிலர் சொல்லியிருக்கிறது. ஸோ பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.